ஸ்தோத்திரம் வாசிக்க கேட்போம். அங்கே அவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடு இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவர்களுடைய சகோதரர்களோடும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலே வேண்டுதலிலே தரித்திருந்தார்கள் என்று வசனம் கற்றுத் தருகிறது. பாருங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுனுடைய மரணத்துக்கு பிற்பாடு, மரித்து அடக்கப்பட்டு உயிரோடு எழும்பி போனதுக்கு பிற்பாடு, சீஷர்களாக இணைந்து ஸ்திரீகளோடு இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரர்களோடு ஒருமனப்பட்டு என்ன செய்தார்களாம்? அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஒருமனப்பட்டு பாருங்க, அவர்கள் ஒருமனப்பட்டு காத்திருந்ததனுடைய பலன் என்ன? வேதாகமத்தில் நாம பார்க்கிறோம். சோத்ரம், அவர்கள் இருந்த இடம் அசைந்தது. ஹல்லேலூயா. மார்க்குவின் மேலார வீட்டில் அவர்கள் காத்திருந்தாங்க. சோத்ரம், அந்த இடத்துல பெரிய காற்றடிக்கிறது போல, கொடிய காற்றடிக்கிறது போல, ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்ததை நாம் அந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்படி என்றால் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, காத்திருக்கிறவர்களுக்காக கிரியை செய்கிற கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் இறங்குவார். உங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்று மார்க்குவின் மேலற வீட்டில் சோதர அந்நிய பாஷை அடையாளத்தோடு வரங்களை வெளிப்படுத்தின ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவருடைய ஆவியானவரை ஊற்றி உங்கள் வாழ்க்கையிலே சோதர என்ன காரியங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெபத்துக்குரிய பதிலை தர அவர் போதுமானவராய் இருந்தார்.